அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிய அமெரிக்கா. நேற்று ஈரானின் எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இது பெரும் பேசு பொருளான சூழலில் அமெரிக்கா இதனால் கடும் கோபத்தில் இருக்கிறதா? இது தொடர்பாக இஸ்ரேலிடம் சில காட்டமான கேள்விகளை எழுப்பியும் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான போர் கடந்த பிப்ரவரி 28 முதல் தொடர்கிறது. இந்த மோதலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இரு நாடுகளும் ஒருங்கிணைந்தே தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இப்போது இரு தரப்பிற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. அதாவது, ஈரான் எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த தாக்குதல்களில் 4 பேர் உயிரிழந்ததுடன் பெரும் தீ விபத்துகளும் நிகழ்ந்ததாக தகவல் வெளியானது. இஸ்ரேல் இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவிடம் முன்கூட்டியே தெரிவித்திருந்த போதிலும் தெளிவாக கூறவில்லையா? ஈரான் தனது ஜெட்களுக்கு எரிபொருள் நிரப்பும் நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் என மட்டும் அமெரிக்காவிடம் இஸ்ரேல் கூறியுள்ளது. ஆனால் உண்மையில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் அதைவிட தீவிரமானதாக இருந்துள்ளது. இது அமெரிக்காவுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் குறித்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை, இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்த கருத்தையும் சொல்லவில்லை. இருப்பினும் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் சரியானது இல்லை என்று ட்ரம்ப் இதனால் கோபமடைந்துள்ளதாகவும் அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து இதற்கு கடும் எதிர்ப்பு வந்துள்ளதை இஸ்ரேல் அதிகாரியும் சர்வதேச ஊடகத்தில் உறுதி செய்துள்ளார். இஸ்ரேல் ராணுவம் தெஹ்ரான் மற்றும் அதை சுற்றியுள்ள 3 எண்ணெய் கிடங்குகள் சுத்திகரிப்பு ஆலையை தாக்கியதில் பேரழிவு போன்ற சூழல் ஏற்பட்டது. கட்டுக்கடங்காத தீப்பரவி அடர்ந்த நச்சு புகையின் மேகங்களால் நகரம் முழுக்க பரவியிருந்தது. ஒரு எண்ணெய் கிடங்கிலிருந்து கசிந்த எரிபொருள் தீப்பிடித்து தெருக்களை நெருப்பு நதி பாய்ந்தது. தாக்குதலுக்கு பின் எண்ணெய் புகை கலந்த கருப்பு மழைநீர் பெய்யவே ஆசிட் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மக்கள் வீடுகளிலேயே இருக்க அறிவுறுத்தப்பட்டனர். இதனால் ஏற்படும் மனிதநேய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் இராணுவ ரீதியாகவே இதை ஒரு தீவிரமான தாக்குதல் என்றே வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது மோசமான சர்வதேச பொருளாதார பாதிப்பையும் ஏற்படுத்தலாம் என்கின்றார்கள். அவர்களின் அச்சப்படியே பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். அவர்களின் எண்ணம் போலவே இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு மரணா கச்சா எண்ணெய் விலைகள் கடுமையாக உயர்ந்தன. போர், கார்மோஸ் ஜலசந்தி முடக்கம் என ஏற்கனவே அழுத்தத்தில் இருந்த கச்சா எண்ணெய் விலை இதனால் கூடுதலாக எகிரியது. 4 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக ஒரு பீப்பாய் $100 தாண்டியுள்ளது. இன்று பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $107 இருந்துள்ளது. இது வெள்ளிக்கிழமை 92% இருந்து 16% அதிகரித்துள்ளது. இதுபோன்ற பாதிப்புகளை தாண்டி இஸ்ரேலின் இந்த தாக்குதலை வியூக ரீதியாகவே முற்றிலும் தவறானது என அமெரிக்கா கருதுகிறது. எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் என்பது ரொம்பவே தப்பு. இப்போது ஈரானில் உள்ள கணிசமான மக்கள் ட்ரம்பையும் அவரது ராணுவ நடவடிக்கையையும் ஆதரித்து வருகிறார்கள். ஆனால் இதுபோன்ற தாக்குதல்கள் அவர்களையும் எதிராக திரும்பச் செய்யும் என்பதே அதன் கவலையாக ட்ரம்புக்கு இருந்துள்ளது. இது தொடர்பாக ட்ரம்பின் ஆலோசகர் ஒருவர் செய்தி நிறுவனத்திடம் கூறுகையில், அதிபர் இந்த தாக்குதலை விரும்பவில்லை, அவர் எண்ணெயை காப்பாற்றவே விரும்புகின்றார். கச்சா எண்ணெய் விலை உயர்வது மக்களுக்கு நிம்மதியை தராது. அது தேவையில்லாத குழப்பத்தை ஆட்சியில் ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலினால் அமெரிக்காவுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளமையே இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா திரும்ப காரணமாக அமைந்துள்ளது. அடுத்து ஈரான் 27வது அலை தாக்குதலை நடத்த ஆரம்பித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் தனது 27வது அலைவரிசை தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இந்த போர் தற்போது வளைகுடா நாடுகளுக்கும் விரைவடைந்திருப்பதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக சவுதி, பஹ்ரைன், கத்தார், அரபு அமீரகம் உள்ளிட்ட அயல் நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ இலக்குகள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன. இந்த தாக்குதலை ஈரானின் அரசு செய்தி ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த மோதலில் லெபனானின் ஹிஸ்புல்லா இயக்கமும் ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமும் இணைந்திருக்கிறது.
முன்னதாக நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் குவைட்டின் அல் அடேரி பகுதியில் உள்ள அமெரிக்க ஹெலிகாப்டர் தளம் குறிவைக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலின் போது ஈரான் கடற்படையின் பாலிஸ்டிக் ஏவுகணை பிரிவு, ஹெலிகாப்டர் அசம்பிளி மையங்கள், எரிபொருள் டேங்கர்கள் மற்றும் கட்டளை கட்டிடங்களை தாக்கி குறிப்பிடத்தக்க அழிவு ஏற்படுத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் ஈரான் தனது 26வது கட்ட நடவடிக்கை யா ஹைதர் கர்ரார் என்ற புனித குறியீட்டின் கீழ் தொடங்கியது. இந்த கட்டத்தில் கிளஸ்டர் குண்டுகள் பொருத்தப்பட்ட ஹைபர் செக்காட், இமாத் மற்றும் கத் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் வடக்கு முதல் தெற்கு வரை இலக்குகளை தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து யா அமீர் அல் முமீனின் என்ற குறியீட்டின் கீழ் தொடங்கப்பட்ட 28வது கட்ட நடவடிக்கை அல் அஸ்டாக் விமானப்படை தளத்தின் உட்கட்டமைப்பை குறிவைத்தது. இந்த தளம் அமெரிக்க விமான பிரிவுகளின் முக்கிய மையமாக செயற்படுகிறது என்றும் ஈரானிய ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களால் மீண்டும் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்கத்து நாடுகளை தாக்குதல் நடத்தியது குறித்து ஈரான் விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பாக குவைட்டில் ஒரு பில்டிங் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு காரணம் அந்த கட்டிடத்தில் அமெரிக்க படைகள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்த போர் தொடங்குவதற்கு முன்னர் குவைட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அமெரிக்க வீரர்கள் தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அப்படியான ஒரு ஹோட்டல் பில்டிங் மீதுதான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று ஈரான் குறிப்பிட்டிருந்தது. ஒரு பக்கம் டிரம்பின் எச்சரிக்கையும் வெளிவந்த வண்ணமே உள்ளது. ஆனால் ஈரான் தனது தாக்குதல்களை ஒருபோதும் நிறுத்தாது என்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சவால் விடுத்து வருகின்றது. இந்த நிலையில் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளமும் ஆபத்தில் சிக்கியுள்ளது. ஈரானின் அதிரடி தாக்குதலினால் அமெரிக்க கடற்படை தளம் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெறுமனே இஸ்ரேல் மீது மட்டும் ஈரான் தாக்குதல் நடத்தவில்லை, மாறாக அயல் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ மையங்கள் மீதே அமெரிக்காவின் ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படைக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த கடற்படை தளத்தில் இருந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. எனவே இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் முழு வேகத்தில் களமிறங்கியுள்ளது. அமெரிக்காவுக்கு வளைகுடா நாடுகளில் ராணுவ தளங்கள் பல இருக்கின்றன. அதில் முக்கியமானது பஹ்ரைனில் உள்ள 5வது கடற்படை பிரிவு ஆகும். என்னதான் மற்ற வளைகுடா நாடுகளில் ராணுவ தளம் இருந்தாலும் பஹ்ரைனில் உள்ள கடற்படை தளம் அமெரிக்காவின் மொத்த தளத்துக்கும் இதே போதி போன்றதாகும். கடல் வழி கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 20% என்பது கார்முஸ் நீரிணை வழியாகத்தான் பயணிக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நீரிணையை பாதுகாக்கும் வேலையை செய்வதுதான் இந்த 5வது கடற்படை தளத்தின் பொறுப்பு. இந்த தளம் தொடர்ந்து இயங்க வேண்டுமென்றால் எரிபொருள் முக்கியம். இந்த எரிபொருளை கொடுப்பது பஹ்ரைனில் உள்ள பாப்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம்தான். ஈரான் இந்த நிலையத்தின் மீதுதான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தாக்குதல் தொடர்பான வீடியோக்கள் வெளியாகியுள்ளது. தாக்குதல் காரணமாக தற்காலிகமாக நிலையம் மூடப்பட்டுள்ளது. ஈரானின் தாக்குதலில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் தீ விபத்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் ஆயுதம் பலம் ரொம்பவும் அதிகமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நேரடியாக மோதினால் ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்த ஈரான் கிடைக்கும் வாய்ப்புகளில் அமெரிக்காவுக்கான முக்கியமான கட்டளை மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டால் கடற்படையை பலவீனப்படுத்தலாம் என்பதே ஈரானின் எண்ணமாக உள்ளது. பஹ்ரைன் மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கு எரிபொருளை விநியோகிக்கும் மற்ற நாடுகளின் எண்ணெய் கிடங்குகள் மீதும் ஈரான் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கண்டித்தாலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் போது கண்டிக்காத நாடுகள் தற்போது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் போது மட்டும் கண்டிப்பது ஏனென்ற கேள்வி மற்ற உலக நாடுகளிடையே கேள்வியாக எழும்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை என்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் ஈரானின் உயர் அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.